ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அந்த பவுலில் 2 கப் அளவுக்கு நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். மொத்தமாக நான் கடலை மாவு வந்து 300 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூடவே இப்போ 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்க போகிறேன். அரிசி மாவோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 130 கிராம் எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு எடுத்ததில் வெயிட் போட்டு பார்த்ததில் 130 கிராம் வந்திருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா கடலை மாவையும் சரி அரிசி மாவும் சரி வீட்லேயே நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கடையில் கடலை மாவு வாங்குறத விட வீட்டில் அரைச்சிக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக நமக்கு ஒரிஜினல் கடலை மாவு கிடைக்கும். ரொம்ப ஈஸி தான். கடலைப்பருப்பு 1 கிலோ இருந்தால் கூட போதும், மிஷினில் கொடுத்தீங்கன்னா அரைச்சி கொடுத்துருவாங்க. அதிகமாக தான் கொண்டு போய் அரைக்கணும் அப்படின்னலாம் இல்லை. நீங்கள் 1 கிலோ கொண்டு போனீங்கன்னா கூட அரைச்சி கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாகலாம் நம்ம அரைச்சி வச்சுக்க வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாகவே நம்ம தேவைப்படும் போது அரைச்சி வச்சுக்கலாம். அதே மாதிரி அரிசி மாவையும் நான் வீட்டிலேயே அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தண்ணியில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அரிசி மாவு. இந்த மாதிரி நம்ம ரெடிமேடாக ஒரு பவுடரை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லா பொருளையும் நம்ம வீட்லேயே அரைச்சி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இது கூட மீதி எல்லா பொருளையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு வெறும் மிளகாய் தூள் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் காரம் கூடவோ குறைவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கடலை மாவு நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. பஜ்ஜிக்கு மாவு பிசையும் போது கூட நம்ம உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே சோடா உப்பு வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், அதாவது பேக்கிங் சோடா. இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் இப்போவே சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா பஜ்ஜிக்கு நம்ம மாவு கரைப்போம் பார்த்தீங்களா, அப்போ கூட வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து மாவு ஃபுல்லாகவே ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து தண்ணி மட்டும் தான் சேர்த்து மாவு கரைக்கிற மாதிரி நான் இப்போ வந்து ரெடி பண்ண போகிறேன். அதனால் இப்போவே எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்க போகிறேன். நான் எடுத்துருக்கிற மாவோட அளவுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் சோடா உப்பு சேர்க்காம மாவை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம பஜ்ஜி செய்யறதுக்கு எவ்வளோ மாவு எடுக்கிறோமோ அதுக்கேற்றது போல் 2 சிட்டிகை அளவுக்கு இல்லை 3 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் கரைச்சிக்கலாம். நான் மொத்தமாக எல்லா மாவுக்கும் சேர்த்து 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூடவே நீங்கள் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். அதாவது கடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்களா பஜ்ஜி, கொஞ்சம் ஆரஞ்சு கலர் மாதிரி இல்லாமல் ரெட் கலர் மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி கலரில் இருக்கும் பஜ்ஜி வந்து. அதுக்கு வந்து ஃபுட் கலர் தான் சேர்த்துக்குவாங்க கடையில் வந்து. ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். அதிகமாக ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் தான் சேர்ப்பாங்க. நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா தெரியும் பஜ்ஜி வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மாவு கூட நம்ம என்னெல்லாம் சேர்ப்போமோ அதெல்லாம் நான் சேர்த்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்பூனில் நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம சலிச்சுக்க போகிறோம். இப்போ வந்து மாவை சலிச்சுக்கலாம். நல்லா ஒரு அகலமான பாத்திரமோ இல்லை நியூஸ் பேப்பரோ போட்டு மாவை வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மாவையும் நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. நம்ம என்னதான் கரண்டியில் வச்சு நம்ம கலந்து கொடுத்தாலும் கையில் ஒரு முறை நம்ம வந்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு மிளகாய்த்தூள் எல்லாமே வந்து நல்லா மாவோட கலந்துருக்கணும். அதனால் ஒரு முறை கையை வச்சு நம்ம 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டோம்னா போதும், நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மாவு வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். பஜ்ஜி மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பஜ்ஜிக்கு மாவு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. கண்ணாடி பாக்ஸ் அப்படி இல்லை ஸ்டீல் எதுனா ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத மாதிரி நல்லா தொடச்சிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் அப்படி தான் ஒரு பாக்ஸை வந்து சுத்தமாக தண்ணி இல்லாமல் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாக்ஸில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பஜ்ஜி மிக்ஸை சேர்த்துடலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போ வந்து நம்ம இந்த மாவை எடுத்து பஜ்ஜி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாவு வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். இப்போ இதை அப்படியே நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். தேவைப்படும் போது நம்ம பஜ்ஜி செஞ்சுக்கலாம். நான் வந்து இப்போ பஜ்ஜி எப்படி வந்திருக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மிக்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டுறேன்.
இப்போ நான் மாவு வந்து கொஞ்சமாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். பஜ்ஜி செய்ய ஆரம்பிச்சிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் வந்து மாவு கரைச்சிக்கிறேன். நல்லா கெட்டியாக மாவு வந்து கரைச்சிக்கோங்க. ரொம்ப இலக்கமாக கரைச்சிட்டிங்கன்னா அப்புறமா வாழைக்காயில் மாவு ஒட்டவே ஒட்டாது. மாவு வந்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் உப்பு செக் பண்ணதில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் பஜ்ஜிக்கு மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் லைட்டாக 1 ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம்னா போதும். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா பஜ்ஜி மாவு ரெடி. ரொம்ப தண்ணியாக நம்ம மாவை கரைச்சிட்டோம்னா வாழைக்காயில் வந்து ஒட்டவே ஒட்டாது. அதனால் கொஞ்சம் பார்த்து நீங்கள் கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ கரைச்சி வச்சுருக்கிற இந்த மாவை அப்படியே எடுத்து வச்சுட்டு வாழைக்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பஜ்ஜிக்கு வாழைக்காவை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வாழைக்காவை வந்து நான் 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெல்லிஸாக நான் வந்து சீவி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருக்கு. எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போட்டு பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். பாருங்கள், நல்லாவே எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து தீயை கொஞ்சம் லைட்டாக குறைச்சி வச்சுக்கிட்டு நான் பஜ்ஜி செய்ய ஆரம்பிச்சிடுறேன். நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவில் வாழைக்காவை நல்லா டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வாழைக்காவில் ஒட்டின மாவு அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து கெட்டியாக மாவு பிசைஞ்சுக்கோங்க. அப்பப்போ திருப்பி கொடுங்க, அப்போ தான் 2 பக்கமும் பஜ்ஜி நல்லா வெந்து வரும். தீ வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா மேலே வந்து கலர் வந்துடும், வெந்துடும் மாவு. ஆனால் உள்ள வாழைக்காய் வந்து வேகாமல் இருக்கும். அதனால் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பஜ்ஜி வந்து 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். நல்லா கலரும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மாறி இருக்கும், அதிலே தெரியும். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெய் கூட நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். இதே மாதிரி மீதி இருக்கிற வாழைக்காவை நம்ம ரெடி பண்ணி இருக்கிற மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பஜ்ஜியும் ரெடி பண்ணிட்டோம். நான் வந்து பஜ்ஜிக்கு கார சட்னி செஞ்சுருக்கேன். நீங்கள் வெறும் பஜ்ஜி சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். ஆனால் சட்னியோடு சாப்பிடும்போது 2 பஜ்ஜி சாப்பிட்றவங்க கூட 4 பஜ்ஜி சாப்பிடுவாங்க. பஜ்ஜி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து கொஞ்சம் லைட் கலர்லேயும், இந்த பஜ்ஜியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காகவும் இருக்குது. அதாவது நான் வந்து இந்த பஜ்ஜி வந்து ஃபுட் கலர் போடாமல் செஞ்சு எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் போட்டு நான் செஞ்சுருக்கேன் கொஞ்சமாக. இது பார்க்க கடையில் விற்கிறது போலவே இருக்கும் பாருங்கள் கலர் வந்து. சரி, உங்களுக்கு 2 வித்தியாசமும் காட்டணும் அப்படின்றதுனால நான் வந்து ஃபுட் கலர் போட்டும் ஃபுட் கலர் போடாமலும் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்குது. காரம் எல்லாம், உப்பு மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க போதும், கரெக்டாக இருக்கும். பஜ்ஜி நல்லா சுட சுட செஞ்சு சட்னியோட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு நல்லா சில்லுன்னு இருக்கும். அந்த கிளைமேட்டுக்கு வந்து இந்த மாதிரி சுட சுட பஜ்ஜி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பஜ்ஜிக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அதை விட ரொம்ப ஈஸி பஜ்ஜி செய்கிறது. மாவு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு நம்ம வாழைக்காய் இல்லை உருளைக்கிழங்கு வெங்காயம் எது இருந்தாலும் அதை வந்து கட் பண்ணி வச்சு எண்ணெயில் டிப் பண்ணி போட்டு செஞ்சு எடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம பஜ்ஜி ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸி செய்கிறது. சண்டே டைம்லலாம் ஃப்ரீயாக இருந்தோம்னா இந்த மாதிரி நம்ம பஜ்ஜிக்கு மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம தேவைப்படும் போது செஞ்சுக்கலாம். இப்போ வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி செய்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதே இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம ரெடிமேடாக தேவைப்படும் போது நம்ம வேலைக்கு போயிட்டு எவ்வளோ நேரம் கழிச்சு வந்தாலும் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி பஜ்ஜி டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.